Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN presents Mission 80 ல Group 2A Mains Reasoning classல தான் இருக்கும். So ஏற்கனவே நம்ம 25 classes-க்கு மேல கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். So 25 classes கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு 6 classes தான் இருக்கு. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்த்ததுதான். கிளாசிஃபிகேஷன்ல என்ன பார்த்தோம், நம்ம 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல 3 இது நமக்கு ஒரே செட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்னு மட்டும் ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். அது என்னன்னு பார்த்து கண்டுபிடிப்போம். அதுல நமக்கு நம்பர்ஸ் இருந்துச்சு, ஆல்பபெட் இருந்துச்சு, பிளஸ் ஃபிகர்ஸும் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபிகர் மட்டும் தனியா வச்சு அதை தனியா ஒரு யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், சின்ன டாபிக் தான். ஸோ உங்களுக்கு ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் நீங்க பார்த்து முடிச்சதும் அதுக்கு பின்னாடியே பக்கத்துல உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் ஆட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, நம்ம ஏற்கனவே ஃபிகரல் சீரியஸா இல்ல மிரர் இமேஜஸா ஞாபகம் இல்ல, ஏதோ ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்க 2 டாபிக் சேர்த்து போடுங்க மேம் அப்படின்னு ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு கிளாஸ் ஃபிகரல் கிளாசிஃபிகேஷனோட சேர்த்து நமக்கு இன்னொரு டாபிக் வரப்போகுது. அது என்ன டாபிக் அப்படின்றத நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதும் அந்த கிளாஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன்ல நமக்கு இந்த மாதிரி தான் கொடுக்க போறாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு 4 ஃபிகர் இல்லனா 5 ஃபிகர் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ABCD அப்படின்னு கொடுத்துட்டு இதுல எது ஆட் ஒன் அவுட் அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க சொல்ல போறாங்க. சோ இந்த क्वेश्चनக்கு நமக்கு ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப குட்டி குட்டியா யோசிச்சு பார்த்ததும் ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ ஒரு 20ல இருந்து 40 क्वेश्चंस வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் 25-30 வரைக்கும் போடுவோம். ரிமைனிங் क्वेश्चंஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? இங்க நம்ம எப்படி யோசிக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் யோசிக்கணும். ஏதாவது ஒரு டாட்ல ஷேட் பண்ணாம விட்டுருக்காங்களா, இல்ல நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் எங்கேயாவது கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், இல்ல ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் யோசிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் புரியும் எப்படி யோசிக்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இங்க ஏதோ நமக்கு மண்டை மேல கொண்ட அப்படின்ற மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இப்போ அதுல எனக்கு நம்பர் ஆஃப் இது கரெக்டா இருக்கா இல்ல டாட் வச்சு யோசிக்கணுமா அப்படின்றதான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 1 2 3 4 5 இது இருக்கு, இங்க 3 இது இருக்கு, இங்க 4, இங்க 6, இங்க 4 இருக்கு. சோ இங்க நம்ம எப்படி யோசிக்கலாம், நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் சைட்ஸ் பாருங்க, இங்க 1 2 3 4 5 இருக்கு, இங்க எனக்கு 5 இருக்கு. சாரி, ஓகே, 1 2 3 இருக்கு, இங்கேயும் 3 இது இருக்கு. சோ 1 2 3 4, சோ அதுக்கேற்ற மாதிரி 1 2 3 4. சோ இங்க 1 2 3 4 5 6 இருக்கு. சோ அதனால இங்க 6, 1 2 3 4, இங்க 4. ஓகே, அப்போ நமக்கு இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, மேல இருக்கிற இந்த டாட்ஸ் எல்லாமே, மேல இருக்க இந்த லைன் அண்ட் டாட்ஸ் இங்க நம்பர் ஆஃப் சைட்ஸ் வச்சு எனக்கு அத்தனை லைன்ஸ் இங்க போட்டிருக்காங்க அப்படின்றது ரெப்ரசென்ட் ஆகுது. ஓகேவா? இங்க பாருங்களேன், எனக்கு இங்க ஒரு சைடுக்கு மேல இது போட்டிருக்காங்க, இது ஒரு சைடுக்கு மேல போட்டிருக்காங்க, இதுவும் ஒரு சைடு இல்ல எட்ஜுக்கு மேல போட்டிருக்காங்க, இதுவும் ஒரு சைடு இல்ல எட்ஜுக்கு மேல போட்டிருக்காங்க. ஆனா இங்க மட்டும் பாருங்களேன், இங்க டயக்ராம் எனக்கு இப்படி கொடுத்திருந்து இந்த இடத்துல 5 இது போட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இங்க கரெக்டா வெர்டெக்ஸ்க்கு மேல எனக்கு இது போட்டிருக்காங்க, மத்த எல்லா இடத்துலயுமே எனக்கு ஒரு சைடுக்கு மேல போட்டிருக்காங்க. சோ எனக்கு ஆட் ஒன் அவுட் என்னது 1. இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திங்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு 2 லைன் இன்க்ளைண்டா கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க இந்த 2 லைனுக்குள்ள கேப் எனக்கு ஈக்குவலா இருக்கு, ஆனா இங்க எனக்கு இந்த 2 லைனுக்குள்ள கேப் ஈக்குவலா இல்ல. அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது, தேர்ட் ஆப்ஷன். இப்படின்னு நம்ம பார்த்ததும் டக்கு 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 தான் ஆன்சர் பண்ண போறோம். இந்த மாதிரி ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, 5 செகண்டுக்கு மேல எடுத்துக்கூடாது. 5 செகண்டே ரொம்ப ஜாஸ்தியானதான். ஒரு சில சம் தான் நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில சம்னா பார்த்ததும் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? சோ அடுத்தது இங்க பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மைக் மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க ஷேடட் போர்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பாருங்க. ஷேடட் போர்ஷன் 1 2 இங்க ஷேடட் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க 2 இதுல எனக்கு ஷேடட் பெரிய சைடுல இருக்கு, இங்க 3 இதுல ஷேடட் சின்ன சைடுல இருக்கு. ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அப்போ அடுத்தது பாருங்க, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சம்ல 2 இது சூஸ் பண்ண முடியாது, அதாவது 1 தான் சூஸ் பண்ண முடியும். பிளஸ் வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். டாட் எங்க இருக்கு, டாட் இங்க சின்னதுல இருக்கு, இங்க சின்னதுல இருக்கு, ஆனா இங்க பெரியதுல இருக்கு, இங்க சின்னதுல, இங்க பெரியதுல. சோ பெரியதுல டாட்டும் எனக்கு 2 ஆப்ஷன்ல இருக்கு. ரைட்டா? அப்போ வேற எப்படி நம்ம இத கிளாசிஃபை பண்ணலாம்னு பாருங்க. எனக்கு டாட் சின்னதுல இருக்கு,
ஷேடட் எனக்கு பெரியதுல இருக்கு, டாட் சின்னது ஷேடட் பெரியது, இங்க ஷேடட் சின்னது டாட் பெரியது. கரெக்டா? இங்க எனக்கு டாட் சின்னது ஷேடடும் சின்னதுலயே இருக்கு. ஓகேவா? இங்க டாட் பெரியதுல ஷேடட் சின்னதுல இருக்கு. இந்த ஒரு இதுலதான் எனக்கு ரெண்டுமே ஒரே இதுல இருக்கு. சோ ஆட் ஒன் அவுட் என்னது? ஃபோர்த் ஒன்னு. புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? இப்படி யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஆரோஸ் வச்சு ஏதாவது யோசிக்கலாம். ஆரோஸ் எந்த சைட்ல இருக்குன்னு பாருங்க. ஆரோஸ் எனக்கு ஷேடட் போர்ஷன் சைட்ல இருக்கா? ஸோ இதுவும் ஷேடட் போர்ஷன் சைட்ல தான் இருக்கு, இங்கேயும் ஷேடட் போர்ஷன் சைட்ல தான் இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஆரோ இந்த சைட்ல இங்கே கிட்ட இருந்திருக்கணும், ஆனா இந்த சைடு அன்ஷேடட் போர்ஷன் சைட்ல இருக்கு. ஸோ அப்படி பார்த்தாலும் எனக்கு ஆப்ஷன் 4 தான் என்னது? ஆட் ஒன் அவுட். ஸோ இதுக்கே நமக்கு ரெண்டு ரீசன் கிடைச்சிருக்கு. ஒன்னு டாட்டும் ஷேடட் போர்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கு. ரெண்டாவது என்னது? எனக்கு ஷேடட் போர்ஷன் பக்கத்துல ஆரோ இருக்கிற மாதிரி எல்லா ஃபிகர்லயும் இருக்கு, இங்க மட்டும் அப்படி இல்லை. ஸோ அதனால நமக்கு இங்க ஆட் ஒன் அவுட் ஆப்ஷன் 4 தான். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இதுல எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சைடு ஆரோ, இன்னொரு சைடு டாட். இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படிதான் நமக்கு எல்லாத்துலயும் இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க நடுவுல எனக்கு இங்க 2 லைன் இருக்கு, இங்க 3 லைன். ஓகே, இங்க 2 லைன் 3 லைன், இங்க 2 லைன் 3 லைன், இங்க 2 லைன் 3 லைன், இங்கேயும் 2 லைன், இங்க 3 லைன், அதுவும் சேம். பட் இங்க ஆரோ பக்கத்துல அந்த 2 லைன் இருக்கு, இங்கேயும் இங்க ஆரோ பக்கத்துல எனக்கு 3 லைன் இருக்கு, இங்க ஆரோ பக்கத்துல 3 லைன், இங்க ஆரோ பக்கத்துல 3 லைன், இங்கேயும் ஆரோ பக்கத்துல 3 லைன். அப்போ எக்ஸப்ட் இது தவிர மிச்ச 4 இதுலயே எனக்கு ஆரோ பக்கத்துல 3 லைன் இருக்கு. ஆனா இங்க மட்டும் தான் எனக்கு ஆரோ பக்கத்துல 2 லைன் போட்டிருக்காங்க. சோ இதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். இந்த மாதிரி சின்னதா தான் நம்ம யோசிக்கணுமே தவிர ரொம்ப டீடைலா யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, சர்க்கிள் கொடுத்து ஷேடு கொடுத்து வெளியில வீல் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. இங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க, 3 6 7 8 இருக்கு. இங்க மத்த எல்லா டயக்ராம்லயும் பார்த்தா ஈக்குவலா இருக்கு, இங்க மட்டும் அன்ஈக்குவலா இருக்கு அந்த 8 இது. அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது? செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட். இங்க பாருங்க எல்லாத்துலயும் ஒரு குவார்டர் சர்க்கிள், குவார்டர் சைடு மட்டும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேட் பண்ணிருக்காங்க. அந்த ஷேட் பண்ண சைடு எனக்கு இந்த 4 இதுலயுமே கீழே இருக்கு, டவுன்ல பாட்டம்ல இருக்கு. ஆனா இங்க மட்டும் டாப்ல இருக்கு. சோ ஆட் ஒன் அவுட் என்னது? நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஓகே, இங்க 2 ஆரோஸ், இங்க 2 ஆரோ, இங்க 2 ஆரோ, இங்கேயும் 2 ஆரோ, இங்கேயும் 2 ஆரோ. ஓகே, எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு, எதர் டவுன்வர்ட் அப்படி இல்லைன்னா அப்வர்டு, அதுவும் ஓகே. அடுத்து வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. வேற என்ன? நமக்கு ஒரு டாட் ஒரு சர்க்கிள். சோ எல்லாத்துலயுமே ஒரு டாட் ஒரு சர்க்கிள் தான் இருக்கு. அடுத்து வெளியில இங்க ஒரு ஆரோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபிகர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாருங்க. இங்க வெளியில ஆரோ என்ன கொடுத்திருக்காங்க? இது இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த டைரக்ஷன் என்னது? இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். இங்க ஆரோ எங்க இருக்கு? இங்க இருக்கு, இதுவும் கிளாக் வைஸ் தான். இங்க ஆரோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இதுவும் கிளாக் வைஸ். நெக்ஸ்ட் இங்க ஆரோ இங்க இருக்கு, இதுவும் கிளாக் வைஸ். இங்க ஆரோ ஆனா இந்த சைட்ல இருக்கு, அப்போ இது என்ன டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ். சோ ஆட் ஒன் அவுட் என்னது? ஃபிஃப்த் ஃபிகர் தான் நமக்கு என்னவா இருக்கு? ஆட் ஒன் அவுட்டா இருக்கு. அடுத்ததுல எது டிஃபரெண்டா இருக்கு? இங்க என்னது? செமி சர்க்கிள் போட்டு ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு ராம்பஸ் போட்டு ஈக்குவலா 4 ராம்பஸ். இங்க பேரலலோகிராமா இது, இதையும் ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு சர்க்கிள் போட்டு இதை சர்க்கிளோ எலிப்ஸோ ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்க. இப்போ ட்ரையாங்கிளுக்கு வாங்கலாம். ட்ரையாங்கிளை நம்ம ஈக்குவலா டிவைட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இப்படிதானே பண்ணணும் இல்லையா? ஆனா இங்க எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க? இங்க இப்படி டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ இது தப்பு. இது மட்டும் தான் எனக்கு ஈக்குவலா டிவைட் பண்ணல. சோ எனக்கு ஆப்ஷன் 5 தான் ஆட் ஒன் அவுட். ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா? அடுத்தது பாருங்க, சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். இங்க என்ன நமக்கு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இங்க எனக்கு ஒரு சைடு 2 சைடுமே இருக்கு, ஆனா இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு சைடுல ஒன்று மிஸ்ஸிங், ஒரு லெக் மிஸ்ஸிங் இல்லையா? அது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? இது எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. இங்கேயும் ஒரு லெக் மிஸ்ஸிங். ஓகே, இங்கேயும் எனக்கு ஒரு லெக் மிஸ்ஸிங், இங்கேயும் ஒரு லெக் மிஸ்ஸிங், இங்கேயும் ஒரு லெக் மிஸ்ஸிங். ஸோ வேற இதை எப்படி யோசிக்கலான்னு பாருங்க. ரொட்டேஷன் பண்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ரொட்டேஷன் இங்க எனக்கு 3 இது இருக்கு அடுத்தடுத்து. ஓகே, இங்க அடுத்தடுத்து 3 இது எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இதை இப்படி ரொட்டேட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? சோ இந்த 3 இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த எம்டி இங்க வந்திருக்கு. அப்புறம் என்னது? இந்த 1 1, அப்புறம் இது மட்டும் இங்க வரும். ரைட்டு தானே? என்ன பண்ணிருக்காங்கன்னு புரியுதா? இந்த 3 இது இருக்கு, அதை இங்க ரொட்டேட் பண்ணிருக்காங்க.
சோ இங்க இருக்க வெறும் லைன் இங்க இருக்கு, இந்த 3 இது எனக்கு இங்க இருக்கு. ரைட்டு தானே? ஓகேவா? புரியுது இல்லையா? சோ மேம் நீங்க கிறுக்குறதுல எனக்கு தெரியல அப்படின்னா இங்க பாருங்க, இங்க 3 இது இருக்கு தொடர்ந்து. இங்க அது மாதிரி தொடர்ந்து எங்க இருக்குன்னு பாருங்க, 1 2 3 இருக்கு. சோ இப்போ இதை ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ரொட்டேட் பண்றப்போ இது இங்க இருக்கிறது இங்க வந்துருச்சு. ஓகேவா? அப்படி பார்த்தா இங்க எனக்கு எம்டி இருக்கு, 2 எம்டி, அதுக்கப்புறம் தான் இது வரணும். ஆனா இங்க அப்படி இல்ல, இங்க எனக்கு எம்டியா இருந்திருக்கணும், ஆனா இங்க ஒரு லெக் இருக்கு. அப்ப ரொட்டேட் பண்ணல. அப்போ இது ரெண்டையும் என்னால ரொட்டேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. சோ இப்போ இங்க ரொட்டேஷன் கரெக்டா இருக்கு, இங்க 3 லெக் இருக்கு, இங்க வர வேண்டியது இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இந்த 2 லெக் எம்டி. சோ இந்த 2 லெக் எம்டி, அப்புறம் இந்த ரொட்டேஷன்ல இது வந்திருக்கு. அப்போ 1ல இருந்து ரொட்டேட் பண்ணா எனக்கு 3 வருது, 2 வரல. ரைட்டா? அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப இதை ரொட்டேட் பண்ணிருக்காங்க 1 2 3. சோ இங்க திரும்ப இங்க ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்தது இங்க இந்த டேஷுக்கு அப்புறம் 2 எம்டி, அப்புறம் இது. ஓகேவா? அப்ப இதுவும் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, இங்க 3 இது கண்டினியூஸா வரணும், ஏன்னா இங்க 3 கண்டினியூஸா வந்திருக்கு. சோ 3 இது கண்டினியூஸா இங்க வந்திருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு கேப்ல 2 கேப், இங்க இது. அப்போ இங்க 1 3 4 5 எனக்கு இந்த ஒரு பொசிஷனோட டிஃபரெண்ட் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 2ன்றது மட்டும்தான் எனக்கு ரொட்டேட் பண்ணாம எனக்கு என்னது மாத்தி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஏன்னா இங்க எனக்கு லெக் வரக்கூடாது, இங்கதான் லெக் வந்திருக்கணும். மிரர் இமேஜ் மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ ஆட் ஒன் அவுட் எனக்கு என்னது 2 தான். புரியுது இல்லைங்களா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? அடுத்ததுல பாருங்க, இங்க ஆரோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5. இங்க 5 ஆரோ, இங்க 4 ஆரோ, இங்க என்னது 5 ஆரோ, இங்கேயும் 5 ஆரோ, இங்கேயும் 5 ஆரோ. அப்போ எனக்கு இதுல மட்டும்தான் 4 ஆரோ இருக்கு. சோ ஆட் ஒன் அவுட் 2. ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆரோஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு எம்டியா எத்தனை இருக்கு? 1 2 ஆரோ இல்லாம. சோ இங்கேயும் 1 2, இங்கேயும் 1 2, இங்கேயும் 1 2, இங்கேயும் 1 2. ஆரோ இல்லாம எனக்கு 2 இது இருக்கு, ஆரோஸோட 3 இது இருக்கு. அதுவும் ஆரோஸும் ஒரு சைடுல இங்க எனக்கு 2 இது லெஃப்ட் சைட்ல திரும்பி இருக்கு, இங்க எனக்கு ரைட் சைட்ல ஆரோ இருக்கு. சோ 2 இது லெஃப்ட் சைடு, ஒரு இது ரைட் சைடு. இங்கேயும் 2 இது லெஃப்ட் சைடு, ஒரு இது ரைட் சைடு. இங்கேயும் பாருங்க 2 இது லெஃப்ட் சைடு, ஒரு இது ரைட் சைடு. இங்கேயும் 2 இது லெஃப்ட் சைடு, ஒரு இது ரைட் சைடு. இங்க ஒரு இதுதான் லெஃப்ட் இருக்கு, 2 இது ரைட் சைட்ல டர்ன் ஆகியிருக்கு இந்த ஆரோ. அப்போ ஆட் ஒன் அவுட் எனக்கு 5th ஒன் தான். புரியுது இல்லையா? ஆரோஸ் இருந்தா நம்பர் ஆஃப் ஆரோஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க, இல்ல அந்த ஆரோ டைரக்ஷன் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு போன வாட்டி மாதிரி இந்த சம் மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னா ரொட்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. இல்ல ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா யோசிங்க, அதுவே போதுமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்த கொஸ்டின்ல லெஸ் தேன் சிம்பிள் போட்டு அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. கேன்சல் பண்றதுக்கு 2 இது யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு இது இந்த பக்கம் டர்ன் ஆயிருக்கு, ஒரு இது இந்த பக்கம் டர்ன் ஆயிருக்கு. சோ இங்கேயும் ஒரு இது லெஃப்ட் சைடு, ஒரு இது ரைட் சைடு. இங்கேயும் ஒரு இது லெஃப்ட், ஒரு இது ரைட். இங்க ஒரு இது லெஃப்ட், இங்க எனக்கு ரெண்டுமே லெஃப்ட் சைட்ல டர்ன் ஆயிருக்கு. இங்க ஒரு இது ரைட், ஒரு இது லெஃப்ட். அப்போ இங்க மட்டும்தான் எனக்கு ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல பார்த்து டர்ன் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் 4 தான் நமக்கு என்னது ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சூஸ் a figure which is different from the rest. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, உள்ள எனக்கு 1 2 3 4 5 6. சோ உள்ள எனக்கு பென்டகன் இருக்கு இன்சைட்ல. அடுத்து வெளியில என்ன இருக்கு, ராம்பஸ் இல்ல ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாமா. மிடில்ல எனக்கு ராம்பஸ் அல்லது ஸ்கொயர் 4 சைட்ஸ். அடுத்து வெளியில 1 2 3 4 5. அவுட்டர்ல பென்டகன் 5 சைட்ஸ் இருக்கிறது இருக்கு. ஓகே, அப்போ இங்க சேம் இன்னர்ல என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் 3. அடுத்து மிடில்ல பேரலலோகிராமோ இல்ல ரோம்போஸோ 4. அடுத்து அவுட்டர்ல 1 2 3 4 5 சைட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து இங்க இன்னர்ல 1 2 3 4 5 இருக்கு. அவுட்டர்ல மிடில்ல என்ன இருக்கு, 4 இருக்கு. அவுட்டர்ல 3, இங்க இன்னர்ல 4, மிடில்ல 5, அவுட்டர்ல 6. இங்க என்னது, இன்னர்ல 6, மிடில்ல 5, அவுட்டர்ல 4. சோ இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன், 3 4 5, 4 5 6. ஓகே, இங்க 5 4 3, இங்க 6 5 4. இது ரெண்டு இதுலயும் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உள்ள இருக்கிற சைடு வெளில வர்றப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ரெண்டுலயும். இது ரெண்டு இதுலயும் எனக்கு உள்ள இருக்கிற சைடுல இருந்து வெளியில வர்றப்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்கு. ஆனா இங்க பாருங்களேன் 6 4 5 எனக்கு இங்க டிக்ரீஸும் ஆகுதுல இன்க்ரீஸும் ஆகல. அப்ப எனக்கு இர்ரெகுலர் பேட்டர்ன்ல இங்க மேட்ச் ஆகாம இருக்கிறது என்னது, இந்த ஒரு ஆப்ஷன் தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஓகேவா? அடுத்து இங்க எது பாருங்க, இங்க எனக்கு 5மே ஒரே மாதிரி தான் இருக்கு, 3 லீஃப் வச்சு. இங்க அப்போ இந்த மாதிரி சம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு ஆட் ஒன் அவுட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்னது, இங்க எனக்கு இந்த 2 இது 45 டிகிரி மாதிரி இருக்கு, இது ரெண்டும் எனக்கு 90 டிகிரில இருக்கு. ஸோ இதை தான் இப்போ ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ரொட்டேட் பண்ணா எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கிளாக் வைஸ்லயா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா வருமா என்ன அப்படின்றத யோசிங்க. இத இப்ப ரொட்டேட் பண்றாங்கன்னா இந்த சைடு வந்திருக்கு, இது ரைட்டு தானே? அப்போ எனக்கு இங்க இருக்கிறது என்ன மேல இருந்தது, எனக்கு இப்போ இந்த சைட்ல வந்திருக்கு, அதுக்கப்புறமா இங்க வந்திருக்கு, அப்புறம் இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, 90 டிகிரி மாதிரியே இல்ல, இது 90 டிகிரி. ஸோ இங்க உள்ள இருக்க 90 டிகிரி இங்க இருக்கு, இது 45 டிகிரி. இது எந்த சைட்ல ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிங்க. இத இப்படி இந்த சைடு ரொட்டேட் பண்ணா எனக்கு இங்க இருக்கிறது மேலதான் வந்திருக்கணும், ஐ மீன் இப்படிதான் வந்திருக்கணும். ஆனா ரொட்டேஷன்ல ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க ரொட்டேட் பண்றாங்கன்னா இந்த சைடு வழியா ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இத இந்த சைடு வழியா ரொட்டேட் பண்ணா இங்க இருக்கிறது இங்க எக்ஸாக்டா இங்க வந்திருக்கு, இது 45 டிகிரி ரைட்டா? ஸோ இங்க இருக்கிற டாப்ல இருக்கிறது இங்க பாட்டம்ல வந்துருச்சு. அடுத்து இங்க இருந்து எனக்கு வெளியில 45 டிகிரி, ஸோ இங்க இருந்து எனக்கு வெளியில 45 டிகிரி, ஸோ இது 45 டிகிரி. இப்போ இந்த சைடு 90 டிகிரி, இது ஒண்ணு மெயின்டைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது திரும்ப எனக்கு என்னது, இங்க மேல போயிருக்கு, இல்ல மிரர் இமேஜ் மாதிரி மேல போயிருக்கு, புரியுதா? ஸோ இங்க எனக்கு இந்த லீஃப் மேல போயிருக்கு, அப்போ இது 45 டிகிரி இங்க வெளியில வந்திருக்கு. இது எனக்கு 90 டிகிரி இருக்கணும், எங்க இது கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா இது கூட இருக்கணும், இது கூட எனக்கு 90 டிகிரி இருக்கு. ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு லீஃப் மட்டும் எனக்கு ரொட்டேட் பண்ணிட்டே வராங்க, 3மே எனக்கு ரொட்டேட் பண்ணல, ஏதோ ஒரு லீஃப் மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு வராங்க. இதுல ஆட் ஒன் அவுட் என்னது, இந்த இடத்துல எனக்கு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு இந்த ஒண்ணு. அப்போ இதுதான் நமக்கு என்னது, ஆட் ஒன் அவுட். அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, 1 2 3 4 5 இதுல என்ன நடந்திருக்கு, எல்லாத்துலயும் ஈக்குவலா டிவைட் பண்ணிருக்காங்க இல்லையா? இது மட்டும்தான் எனக்கு என்னது, ஈக்குவலா டிவைட் ஆகல. ஸோ ஆட் ஒன் அவுட், தேர்ட் ஒன். அடுத்தது பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் ஒரு டாட், சர்க்கிள் டாட்னா டார்க்கன் பண்ணதுதான் சொல்றேன், இங்க டார்க்கன் பண்ணது சர்க்கிள், டார்க்கன் பண்ணது சர்க்கிள், இங்க டார்க்கன் பண்ணது சர்க்கிள். ஓகே, அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, இங்க பாருங்க, இங்க இருக்கிறது இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, இங்க இருந்ததை எனக்கு இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, அப்போ இது ஓகே. இங்க இருந்ததை திரும்ப எனக்கு ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன நடந்திருக்கும், இத ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன நடந்திருக்கும், இங்க இருக்கிறது எனக்கு இங்க இது வந்திருக்கும், இங்க கீழே இது வந்திருக்கும், ஆனா இந்த இடத்துல எனக்கு மாத்தி இருக்கு. ஸோ ரொட்டேஷன்ல எனக்கு மிஸ்டேக் ஆனது இதுதான். ஸோ இதை திரும்ப ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாருங்களேன், இந்த இடத்துல கரெக்டா இருக்கு, இது இங்க வந்திருக்கு ரைட்டா? அதுக்கப்புறம் இதை திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க இந்த சைட்ல, ஸோ இது எனக்கு மேல வந்துருச்சு, இது எனக்கு ஆப்வியஸா கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்றப்போ வேற டைரக்ஷன்ல மாத்தி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, 1 2 3 4 5 இதுல வித்தியாசமானது கேட்கறாங்க. இங்க என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குன்னு பாருங்க, இன்டூ, பிளஸ், ஈக்குவல் டு எல்லாமே இருக்கு. ஸோ ஈக்குவல் டு, இன்டூ, பிளஸ், சர்க்கிள், ட்ரையாங்கிள் இதுதான் எல்லாத்துலயுமே இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இங்க மட்டும் பாருங்க, எனக்கு எக்ஸ்ட்ராவா ரெக்டாங்கிள் இருக்கு. இங்க எதை விட்டுட்டாங்க, பிளஸ் விட்டுட்டாங்க, பிளஸ் விட்டுட்டு இங்க மட்டும் ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட் நமக்கு இதுதான். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது எக்ஸ், ஒரு சர்க்கிள் ஒரு டார்க்கன் சர்க்கிள், அதாவது ஒரு டாட் வச்சிருக்காங்க. இங்க என்ன நடந்திருக்கு, எனக்கு எக்ஸ் எக்ஸ் டயக்னலா இருக்கு, இங்க எக்ஸ் எக்ஸ் டயக்னல், இங்க மட்டும் தான் எக்ஸ் எக்ஸ் எனக்கு டயக்னலா இல்ல. ஸோ ஆட் ஒன் அவுட் என்னது நமக்கு, தேர்ட் ஒன் தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற எல்லா வித்தியாசமான சம்ஸையும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டிஃப்ரெண்டா யோசிக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்க, எல்லா டிஃப்ரெண்டா யோசிக்கிறதையும் நீங்க இந்த ஸ்லைட்ல இருக்க எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணாலே நம்ம பண்ணிடலாம் ரைட்? அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. எத்தனை லைன், இங்க 3 லைன். ஓகே, அதே 3 லைனை சேர்த்தாதான் நமக்கு ட்ரையாங்கிள் வந்துடும். இங்கேயும் அதே 3 லைனை தான் வித்தியாசமா ஒய்ன்னு சேர்த்திருக்காங்க. இங்கேயும் எனக்கு இந்த 1 2 3 லைன் தான் இருக்கு. அப்போ இங்க மட்டும்தான் எனக்கு 3 லைன் யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 தான் நமக்கு ஆட் ஒன் அவுட். அடுத்ததுல பாருங்க, 3
லீஃப் இருக்கு, இங்க டார்க்கன் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க ரொட்டேஷன் வச்சு யோசிக்க வேணாம், டார்க்கன் பண்ணது எந்த சைட்ல இருக்குன்னு யோசிங்க. ஸோ இங்க 2 டார்க்கன் வெளியில சைட்ல இருக்கு, ஒரு டார்க்கன் மட்டும் உள்ள சைட்ல இருக்கு. ஸோ இங்க 2 டார்க்கன் வெளியில 1 உள்ள, இங்க 2 டார்க்கன் வெளியில 1 உள்ள, இங்க எனக்கு 3 டார்க்கனுமே வெளியில இருக்கு. ஸோ இங்க 2 டார்க்கன் வெளியில 1 டார்க்கன் உள்ள. ஸோ அப்போ 3 டார்க்கனுமே வெளியில இருக்கு. அப்போ இதுதான் என்னது நமக்கு ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 6 7 8 லீவ்ஸ் இருக்கு, இங்க 4 லீவ்ஸ், இங்க என்னது 3 4 5 6 7 லீவ்ஸ் இருக்கு, இங்க 4 லீவ்ஸ், இங்க 3 3 6 லீவ்ஸ். ஸோ எல்லாத்துலயும் ஆட் லீவ்ஸ், சாரி ஈவன் லீவ்ஸ் இருக்கு, இதுல மட்டும் தான் ஆட் லீவ்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு என்னது ஆட் ஒன் அவுட். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது மேபி ரொட்டேஷன் பேஸ் பண்ணி இருக்கலாம். ஏன்னா இங்க அடுத்தடுத்து எனக்கு சேமா இருக்கு, இங்க 90 டிகிரியா மெயின்டைன் ஆயிருக்கு, இங்க சேமா இருக்கு, இங்க 90 டிகிரி, இங்க பக்கத்துல இருக்கு, இங்க 90 டிகிரி. ஸோ இங்க ரொட்டேஷன்ல ஃபிட் ஆகாதது எது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இங்க ரொட்டேஷன்ல ஃபிட் ஆகாதது எதுன்னு பாருங்க, இங்க 2 சேர்ந்து இருக்கு, இங்க ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அப்போ இது 2 எனக்கு மேல வரும். சரி, இதை ரொட்டேட் பண்ணா இது வருது, அடுத்து இதை ரொட்டேட் பண்ணா இது வருதான்னு பாருங்க, இது இந்த சைடு திருப்பி இருக்காங்க. அப்போ இது கரெக்டா எக்ஸாக்டா வருது, அப்போ இது ஓகே. இதுல இருந்து இது என்னது, இது அப்படியே ரொட்டேஷன்ல எனக்கு இது தலைகீழா இங்க வந்துருச்சு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க போய் இங்கதான் வரும். அப்போ இதுவும் ரொட்டேஷன்ல வந்துருச்சு. இப்போ ரொட்டேஷன்ல எனக்கு இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறத ரொட்டேட் பண்ணா எனக்கு இப்படி மேல வந்துச்சுன்னு வைங்க, இது 2ம் எனக்கு இத மாதிரி மேல வருதுன்னு வைங்க, இது எனக்கு இப்படி வரும், இந்த இடத்துல இப்படி வரும், ரைட்டு தானே? அப்படி வந்துச்சுன்னா இங்க 90 டிகிரி எனக்கு மெயின்டைன் ஆகணும், ஓகேவா? அப்போ எனக்கு இன்னொரு லைனு எனக்கு இப்படிதான் வந்திருக்கணும். ஆனா இங்க அப்படி வரல, இந்த இடத்துல வரல, இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. ஸோ அதனால இதை இதுல இருந்து ரொட்டேட் பண்ண முடியல. பட் ஆனா இந்த 4மே என்னால மாத்தி ரொட்டேட் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் எனக்கு ரொட்டேஷனுக்குள்ள வரல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து டாட்டு பிளஸ் ஆரோன்னு இருக்கு, எல்லாத்துலயுமே டாட்டு பிளஸ் ஆரோ தான் இருக்கான்னு பாருங்க, பிளஸும் மல்டிபிளிகேஷனும் அதான் இருக்கு. ஓகே, டாட் எது 2த்துக்கும் நடுவில் இருக்குன்னு பாருங்க, ஆரோ சர்க்கிளுக்கு நடுவில் டாட், ஆரோ சர்க்கிளுக்கு நடுவுல டாட், ஆரோ சர்க்கிள் இல்லை, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங்கையும் செக் பண்ணிக்கணும். இங்க சர்க்கிள் ஆரோக்கு நடுவுல டாட், இங்க சர்க்கிள் ஆரோக்கு நடுவுல டாட். அப்ப இங்க மட்டும் தான் எனக்கு ஆரோ பிளஸ்க்கு நடுவுல டாட் இருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட் இதுதான், ரைட்டா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, இங்க எனக்கு இன்சைடு அவுட் சைடு 2 இது இருக்கு, இன்சைடு அவுட் சைடு. இன்சைட்ல எனக்கு ஹெக்ஸகன் 6, அவுட் சைட்ல பென்டகன். இங்க இன்சைட்ல 3, அவுட் சைட்ல 4. இங்க இன்சைட்ல 4, அவுட் சைட்ல 3. இங்க இன்சைட்ல 5, அவுட் சைட்ல 4. இங்க இன்சைட்ல 6, அவுட் சைட்ல 5. ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, 5 4 6 5 4 3 6 5. ஓகேவா? இங்க எனக்கு அவுட் சைட்ல இருக்கிறத விட இன்சைட்ல இருக்கிறது டிக்ரீஸ் ஆகி இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஆனா இங்க மட்டும் அவுட் சைட்ல இருக்கிறது எனக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கு, நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ அதனால நமக்கு ஆட் ஒன் அவுட் என்னது செகண்ட் ஒன் தான். அடுத்தது பாருங்க, இங்க டார்க்கன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்க்கன் பண்ணி கொடுத்தா எல்லா சைடும் எப்படி டார்க்கன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கணும், ரைட்? ஸோ இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க இந்த சைடு லெஃப்ட் சைடுனா இங்க ரைட் சைடு பண்ணியிருக்காங்க, இங்க என்னது கீழே பாட்டம்ல பண்ணா இங்க டாப், அப்படி மாத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரிதான், இங்க என்னது இதை லெஃப்ட்னு வச்சுக்கிட்டா இது ரைட் ஆப்போசிட், இதுவும் ஆப்போசிட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஆப்போசிட், ஆனா இங்க மட்டும் எனக்கு ஒரே சைட்ல டார்க்கன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங்கையும் செக் பண்ணிக்கலாம். இங்க இந்த சைடுனா இங்க ஆப்போசிட், இங்க இந்த சைடுனா இங்க ஆப்போசிட், ஓகே. இங்க இந்த சைடுனா இங்க ஆப்போசிட், இங்கேயும் ஆப்போசிட், ஒரே சைட்ல ஷேட் பண்ணது இது மட்டும் தான். ஸோ இதுதான் நமக்கு என்னது ஆட் ஒன் அவுட். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, வெளியில எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க 3 இது மட்டும், அப்புறம் உள்ள நமக்கு அதே 3 இதை வச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கும் உள்ள அதே 3 இதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதைதான் என்ன பண்ணிருக்காங்க ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அப்போ ரொட்டேஷன்ல செட் ஆகாத ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், இங்க கண்டுபிடிக்க போறோம். ஸோ கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாருங்க, இங்க எனக்கு அவுட்டர்ல இந்த மாதிரி பாக்ஸ் கவுத்துன மாதிரி இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்படி வரணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, இங்க 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸா, ஓகேவா? இங்க திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப இன்னும் இப்படி திருப்பி இருக்காங்க, 90 டிகிரி கிடையாது, ஏதோ ஒரு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல இங்க ரொட்டேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அதே டைரக்ஷன்ல இப்படி வச்சுட்டாங்க,
திரும்ப எனக்கு இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்லயே இப்படி திருப்பி இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ்லயே திருப்பி எனக்கு இப்படி வச்சிருந்துருக்கணும், அதாவது இப்படி வந்திருக்கணும். ரைட்டு தானே? இங்க பாருங்க, இப்படி இருந்துக்கு இப்படி கவுத்திருக்காங்க, இத ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி திருப்பி இருக்காங்க. சோ இது இப்படி வந்துருச்சு. ஓகேவா? இத திரும்ப இப்படி திருப்பிட்டாங்க. ஓகே, திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ்லயே இப்படி திருப்பி இருக்காங்க. ஓகே தானே? அப்போ திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ்லயே திருப்பி இருந்தா இப்படியே இருக்கிறது எனக்கு இப்படி வந்திருக்கணும், அதாவது இந்த ஷேப்ல அவுட்டர்ல வந்திருக்கணும். ஆனா வந்திருக்கா? வரல. அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது? ஆப்ஷன் 5. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, ஒரு புக்லயும் ஒரு மாதிரி ஒரு ஃபிகருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி மேம் யோசிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா எந்த பக்கம் டைரக்ஷன் ரொட்டேஷன். ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக யோசிச்சா போதும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மிடில் இருக்கிறது 90 டிகிரி கிளாக் வைஸ், இன்னரில் இருக்கிறது 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், அந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி நமக்கு ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன்ல வராது. பார்த்ததும் அப்படியே டக்குன்னு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆர்எஸ் அகர்வால் புக்லேயே நிறைய அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க வேணாம். நிறைய இடத்துல ரொட்டேஷன் வச்சே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொட்டேஷன்லயும் அவங்க கொஞ்சம் குழப்பியிருந்தாங்க. ஸோ நீங்க அவ்வளோ பண்ண தேவையில்லை. ஓகேவா? பார்த்ததும் நமக்கு கண்டுபிடிக்க முடியல ஷேடட் போர்ஷன்லாம் வச்சு, இல்லை இருக்கிற அந்த ஆரோ சர்க்கிள்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் தான் நீங்க ரொட்டேஷனுக்கே போகணும். ஏன்னா ரொட்டேஷன் ரொம்ப குழப்பம். அந்த ரொட்டேஷன்லயும் நீங்க மிரர் இமேஜஸ் கண்டிப்பா ஒன்று வச்சிருப்பாங்க நடுவில். அந்த மிரர் இமேஜஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். இது ஒரு ஷார்ட் ட்ரிக்கா நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, வி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வி எல்லாமே எனக்கு இங்க மேல பார்த்து இருக்கு இல்லையா? ஸோ இது ஒன்னுல மட்டும் தான் எனக்கு என்னது கீழே பார்த்து இருக்கு. எப்படி மேம் சொல்றீங்கன்னா, இங்க மேல இப்படிதானே இருக்கு, ஆனா இங்க ஸ்டார்டிங்ல எனக்கு என்னது கீழே பார்த்து தான் போட்டிருக்காங்க. அப்போ ஆட் ஒன் அவுட் எனக்கு தேர்ட் ஒன் தான். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயரு, ஸ்கொயருக்குள்ள 2 லைனு, வெளியில ஒரு லைன். இங்கேயும் ஒரு ஸ்கொயரு, ஸ்கொயருக்குள்ள 2 லைன், வெளியில ஒரு லைன். இங்க ஸ்கொயர், ஸ்கொயருக்குள்ள எனக்கு ஒரு லைன் தான், மற்ற எல்லாத்துலயுமே ஸ்கொயருக்குள்ள 2 லைன் இருக்கு. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க பாப்போம். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, என்னென்ன டிஃபரெண்ட் ஷேப்லாம் இருக்கு அந்த ஷேப்பை எப்படியாவது மாத்தி போட்டிருக்காங்க என்னன்னு யோசிச்சுட்டு ஃபைனலா தான் நீங்க ரொட்டேஷனுக்குள்ள போகணும். எடுத்தது ரொட்டேஷன் பத்தி யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்க. அடுத்தது பாருங்க, ஷேடிங்ல இருக்கு. ஷேடிங் எந்த சைடுன்னு யோசிக்கணும். இது ஆப்போசிட் சைட்ல ஷேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரே சைட்ல இருக்கு. இதுவும் ஆப்போசிட் சைட், இதுவும் ஆப்போசிட் சைட், ஒரே சைட்னா ஸோ இதுதான் என்னது நமக்கு ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் பாருங்க, AFZEN. ஸோ ஆல்பபெட்டை பார்த்ததும் நீங்க வவல்ஸா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா வவல்ஸ் இது இங்க வராது. இங்க ஏ ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு எத்தனை லைன் வேணும்? 1 2 3 லைன் போதும். ஜெட்டுக்கு 1 2 3 போதும். எண்ணுக்கு 1 2 3 லைன் போதும். எஃப்க்கு 1 2 3 லைன் போதும். ஆனா ஈக்கு மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா லைன் செக்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். இந்த இடத்துல நம்ம போடலாம் வவல்ஸ். நம்ம சொன்ன மாதிரி AEIOU தான் வவல்ஸ், ஆனா இங்க ஏ இல்ல பி இருக்கு. ஸோ அதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். அடுத்தது பாருங்க, இங்க இந்த மாதிரி நமக்கு கர்வ்ஸ் இருந்தாலே லெஃப்ட் சைட் பார்த்து எத்தனை இருக்கு, ரைட் சைட் பார்த்து எத்தனை இருக்குன்றத நம்ம கணக்குல எடுத்தாலே முடிஞ்சிடும். இங்க எனக்கு கர்வ்ஸ் எத்தனை ஒரே சைட்ல இருக்குன்னு பாருங்க, 1 2 அடுத்து 3 4 இது இருக்கு. இங்க எனக்கு ஒரே சைட்ல இருக்குது 1 2 3 4. இங்க ஒரே சைட்ல இருக்குது பாருங்க 1 2 3 4. இங்க ஒரே சைட்ல 1 2 3 4. அது இல்லாம அவ்வளவுதான், 4 மட்டும் தான். இங்க ஒரே சைட்ல இருக்குது 1 2 3 3 மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க ஒரே சைட்ல 3 தான் இருக்கு. இங்க ஒரே சைட்ல இருக்குது 4 ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல டர்ன் ஆயிருக்குது, ரைட் சைட்ல டர்ன் ஆயிருக்குது. அப்ப நமக்கு ஆட் ஒன் அவுட் என்னது இதுதான். அடுத்தது பாருங்க, டாட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பார்த்ததும் எப்படி யோசிக்கணும், டாட் எத்தனை டாட் இருக்கு, அது எங்க வச்சிருக்காங்க அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அப்புறமா தான் ரொட்டேஷனுக்குள்ள போகணும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க 3 டாட் இருக்கு, இங்க 2 டாட். ஸோ இங்க 3 டாட், இங்க 2 டாட், இங்க 3 இங்க 2, இங்க 3 இங்க 2, இங்க 3 இங்க 2. அப்போ இங்க எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு டாட் இருக்கு எல்லா இடத்துலயும், ஆனா இங்க மட்டும் தான் இல்ல. ஸோ எனக்கு என்னது ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி 2 இமேஜ் பக்கத்து பக்கத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நம்ம என்ன யோசிக்கணும், மிரர் இமேஜான்னு யோசிக்கணும். இங்க பாருங்க, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு மிரர் இமேஜ்னா என்னது, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரைட் சைட்ல வரும். ஸோ இது அப்படிதான் இருக்கு. இங்க எனக்கு என்னது லெஃப்ட் சைட்ல இருக்குது, எனக்கு ரைட் சைட்ல வரும்.
ஆனா இங்க பாருங்களேன், இங்க எனக்கு இங்க டேஷ் இருக்குன்னா எனக்கு இங்க பேஸ் லைன் வந்து இப்படிதான் வந்திருக்கும். ஆனா இங்க வேற மாதிரி இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு ஆட் ஒன் அவுட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா மிரர் இமேஜ் இங்க ஓகே. ஸோ இது லெஃப்ட் சைட்னா இது ரைட் சைட் மிரர் இமேஜ், இதுவும் ஓகே தான், இதுவும் மிரர் இமேஜ் ஓகே தான். அப்போ இது மட்டும் தான் எனக்கு மிரர் இமேஜா இல்லை. ஸோ ஆட் ஒன் அவுட் என்னது நமக்கு தேர்ட் ஒன் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்ல எனக்கு உள்ள ஒரு டாட் வெளியில 2 டாட். ஓகே, உள்ள 1 வெளியில 2. இங்க உள்ள 2 டாட் வெளியில 4 டாட். ஓகே, இங்க 3 டாட், இங்க எனக்கு என்னது 4 டாட், இங்க 2 டாட் 3 டாட். ஸோ இங்க உள்ள 2 டாட் அவுட்டர்ல 3 டாட், இங்க உள்ள 1 டாட் அவுட்டர்ல 2 டாட், இங்க உள்ள 3 டாட் அவுட்டர்ல 4 டாட். இங்க என்னது இன்னர்ல எனக்கு 2 டாட் அவுட்டர்ல 3 டாட். இங்க என்ன நடந்துச்சு, இன்னர்ல 2 டாட் அவுட்டர்ல 4 டாட். ஸோ எல்லாத்துலயுமே எனக்கு என்னது ஒரு டாட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவுட்டர்ல இருக்கிறது. இங்க மட்டும் தான் 2 டாட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட் என்னது எனக்கு ஃபோர்த் ஒன் தான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த மாதிரி எனக்கு கர்வ்டு வளைஞ்சிருந்தாலே எல்லாம் எந்த சைட்ல வளைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இது ரெண்டும் எனக்கு ஒரே சைட்ல இருக்கு, இது ரெண்டும் ஆப்போசிட்ல. இங்க எனக்கு இந்த ரெண்டும் ஒரே சைடு, இது ரெண்டும் ஆப்போசிட். இங்க எனக்கு இது ரெண்டும் ஒரே சைடு, இது ஆப்போசிட். இங்க இது ரெண்டும் ஒரே சைடு, இது ஆப்போசிட். இங்க இது ரெண்டும் ஒரே சைடு, இது ஆப்போசிட். அப்போ இங்க நம்ம வேற எப்படி யோசிக்கணும், ரொட்டேஷன் வச்சு யோசிக்கணும். ரொட்டேஷன் வச்சு எங்கேயாவது நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, மாத்தி ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி யோசிக்கலாம், இது இந்த ஷேப்ல இருக்கு, ஸோ இது இந்த பக்கம் வந்திருக்கு, ரைட்டு தானே? இது ரெண்டும் ஒரே சைடு. இப்போ ரொட்டேட் பண்றோம்னு வைங்க, இதை ரொட்டேட் பண்ணி எனக்கு இப்படி மேல எடுத்துட்டு போறேன் அப்படின்னா எப்படி ரொட்டேட் பண்ணிருக்காங்க, இப்படி இருக்கிறது எனக்கு இப்படிதான் திருப்பி வச்சிருக்காங்க, ரைட்டா? இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி வைக்கிறோம். ஓகே, அப்போ மேல இருக்கிறது இந்த சைட்ல தான் வரும், கீழே இருக்கிறது இந்த சைடு தான். அப்போ இதுல இருந்து இது ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, கரெக்ட். இப்போ அடுத்து இதுல இருந்து இதை ரொட்டேட் பண்ணிருக்காங்களா, இதுல இருந்து இது எப்படி ரொட்டேஷன்ல வரும், ஏன்னா இது இங்க இப்படி இருக்கு, இங்க என்ன பண்ணிருக்காங்க, இது மட்டும் எனக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணாம கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட் ஒன் அவுட்டா இருக்கலாம். ரிமைனிங்கையும் செக் பண்ணிடலாமா? ரிமைனிங் செக் பண்ணா என்னது, இங்க எப்படி இருக்குது, இங்க இப்படி வந்திருக்கு. ஸோ இதை இப்படி ரொட்டேட் பண்ணா எனக்கு என்னவாயிடும், இது எனக்கு இந்த சைடு மேல வந்துடும். ஸோ கரெக்டா தான் ரொட்டேஷன்ல இருக்கு, ரைட்டு தானே? அப்போ நெக்ஸ்ட் எனக்கு இப்படி இருக்கு, இதை என்ன பண்ணிருக்காங்க, இந்த சைடு வர மாதிரி ரொட்டேஷன்னா இதை அப்படியே திருப்பி இருக்காங்க, ரைட்டு தானே? இதை அப்படியே திருப்புறாங்கன்னா இந்த சைட்ல இருக்கிறது எனக்கு இப்படி வந்துடும். அப்போ எனக்கு ஆட் ஒன் அவுட் என்னது தேர்ட் ஒன் தான் வரும். ஸோ எப்படி யோசிக்கணும்னு புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு சமம்? ஸோ அடுத்தது பாருங்க, இங்க டாட் வச்சு ட்ரையாங்கிள் சர்க்கிள், இங்க ட்ரையாங்கிள், இங்க எனக்கு என்னது ஸ்கொயர். ஆனா இங்க ரெண்டுதுலயுமே இங்க ஒரு இது டாட், ஒரு இது அப்படியே ஃபுல் லைன், இங்க ஒரு இதுல டாட்டர் லைன், அப்படியே ஒரு இதுல ஃபுல் லைன். இங்கேயும் எனக்கு ஒரு இதுல டாட்டட், ஒரு இதுல அப்படியே கண்டினியூஸ் லைன். இங்க என்னது ரெண்டுமே கண்டினியூஸ் லைன், இங்கேயும் எனக்கு ஒரு இதுல டாட் இருக்கு. அப்ப ஆட் ஒன் அவுட் என்னது எனக்கு ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் இது பாருங்க, 1 ஒரு சின்ன லைன் ஒரு பெரிய லைன், ஒரு சின்ன லைன் ஒரு பெரிய லைன், இப்படிதான் போட்டிருக்காங்க. ஆனா ரெண்டுத்துக்குமே எனக்கு பேஸ் ஸ்டார்டிங் சேமா தான் இருக்கு, இங்கேயும் அப்படிதான் இருக்கு, இங்கேயும் அப்படிதான் இருக்கு, இங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க மட்டும் பாருங்க, எனக்கு இங்க இப்படி இருந்திருக்கணும் லைன், ஆனா இங்க ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட் என்னது ஃபர்ஸ்ட் ஒன் தான், ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்க, இதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ஒரு 2 ஸ்லைட் தான் இருக்கு. ஸோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா, ரைட்டா? இதுல ஒரு 2 சம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட்ல 4, அடுத்த சைட்ல 4, டோட்டலா 10 சம்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மிச்சம் இருக்க இந்த 10 சம்மையும் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க, சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்லயே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்டு பில்டிங்னா இந்த கிளாஸோடைய கண்டினியூஷனா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேர்டு பில்டிங்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.